ஓகே ஓகே. வணக்கம், இது தமிழ் ஒன்று சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் வந்து ஒரு பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் அரசை கொண்டு வந்தால் எப்படி இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மணிநகர், அதாவது சிவகாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிநகர் முத்துன்னு சொல்லுவாங்க. போகிறது இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட நம்ம கருத்துக்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து பூரண மதுவிலக்கு, அது மட்டும் இல்லாமல் பீடி, சிகரெட்டு, அப்புறம் இந்த கணேஷ், இந்த மாதிரி போலி தரக்கூடிய எல்லா பொருளையும் வந்து கவர்மெண்ட்லேருந்து தடை பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக வந்து எல்லாரும் நல்லா முன்னேறுவாங்க. ஒரு நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பொதுமக்கள்கிட்ட நேரம் உங்களை கருத்துக்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, உங்கள் பேர் என்னென்ன? என் பேர் வெள்ளச்சாமி. இப்போ வெள்ளச்சாமி ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க அவரோட கருத்துக்களை பகிர்ந்து போகிறாங்க. இப்போ வெள்ளச்சாமி அண்ணன்ட்டு அவரோட கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணி இந்த போராட்டத்தை நல்ல வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இதில் என்னன்னா தமிழக சர்க்கார் நமக்கு வந்து மாணவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடியாக நடத்திருக்காங்க. மாணவர்களும் வந்து நல்லபடியாக அவங்களுடைய அடக்குமுறையாக அவங்களுடைய கண்ணியமாக கட்டுப்பாடாக நல்லா நடத்தியிருக்காங்க. அதில் வந்து இன்னொன்று சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது அரசியல்வாதிகள் தான் அதுக்கு காரணமாக தவிர மாணவர்கள் எந்த விதமான இதுவும் நல்ல முறையாக நடத்தியிருக்காங்க. வருங்காலத்தில் இன்னமும் இது மாதிரி பல பிரச்சனைகளை வந்து மாணவர்கள் முன்னிருந்து இது ஒரு போராட்டங்கள் வந்து எடுத்துக்கிடணும். என்ன விழிப்புணர்வாக எடுத்துக்கணும். அது என்னன்னா இதுக்கு மட்டும் விட்டுறக்கூடாது. நம்ம தமிழகம் வந்து நல்லபடியாக வந்து வரணும் அப்படின்னா வருங்கால மாணவர்கள் கையில் தான் இருக்குது. இளைஞர்கள் கையிலையும் மாணவர்கள் கையிலும் தான் நம்ம நாடு வந்து இன்னமேல் வந்து முழுமையாக இருக்குது. அதை வந்து இதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் மேலாண்மை வாரியம் தமிழகத்துக்கு தண்ணி கிடைக்கணும், விவசாயங்கள் நல்லா வரணும். அடுத்தாப்புல வந்து இந்த மதுவிலக்கு, இந்த மதுபானங்கள் வந்து மனிதனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிச்சிக்கிட்டே வந்துடும். இதை தமிழக சர்க்கார் தடை பண்ணுனா ரொம்ப நல்லது. ரெண்டாவது, பீடி, சிகரெட்டு இதுங்க புகையிலை இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா ஆரோக்கியம் கெடுது. மருத்துவர் கிடைக்க முடியாமல், வசதி இல்லாமல், அவங்க வாங்குகிற சம்பளம் கட்டாமல் ஆஸ்பத்திரிக்கு நோய் வாய்ப்பில் வந்து படுத்துருக்கிறத பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த நிலையிலிருந்து அரசாங்கம் வந்து பீடி, சிகரெட்டு, புகையிலை, மதுபானம் இதெல்லாம் நிப்பாட்டினா நம்ம வருங்காலத்தில் தமிழகம் வந்து முதல் மாநிலமாக நல்லா இருக்கும். இதில் தமிழக சர்க்கார் வந்து முழு ஒத்துழைப்பு நம்ம தமிழகத்தை காப்பாற்றுறதுக்கு எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் சொன்னது ரொம்ப கரெக்டாக சொன்னார். அது வந்து தமிழக அரசு முழுமையாக நம்பியிருக்கிறோம். தமிழக அரசை நம்ம வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அறிவித்தாங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே வந்து ஒரு மின்மிகை, அதாவது வந்து முதல் மாநிலமாக, எல்லா மாநிலத்திலும் முதல் மாநிலமாக தமிழகம் தான் கண்டிப்பாக விளங்கு நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து தமிழக அரசு இதற்கு ஒரு நடவடிக்கை சீக்கிரமாக எடுப்பாங்க நம்புகிறோம். நன்றி. இன்னும் இது குறித்து பல சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.